ரூபாய்க்கு இறைவனா? மதிய வேளையில் வெயில் வறுத்து எடுக்கிறது. கடை வீதியில் மக்கள் கூட்டம் அலைமோதுகிறது. அந்த கூட்டத்தை கிழித்து ஒரு சிறிய உருவம் மெதுவாக நடந்து வந்து கொண்டிருக்கிறது. 8 வயது சிறுவன். அவன் கண்களில் ஒரு பயமும் ஒரு நம்பிக்கையும் கலந்த ஒளி. கையில் 1 ரூபாய் நாணயம். அவன் அருகில் உள்ள கடைக்கு சென்று நாணயத்தை தூக்கி காட்டி மெதுவாக கேட்கிறான், ஐயா, உங்கள் கடையில் இறைவன் இருந்தால் 1 ரூபாய்க்கு கொடுக்க முடியுமா? இறைவன் இருக்கிறாரா? 1 ரூபாய்க்கு தர்றீங்களா என்று கேட்கிறான். கடைக்காரன் ஒன்றும் புரியாமல் சிறுவனையே பார்த்தான். பிறகு கோபத்தில் சிறுவன் கையில் வைத்திருந்த நாணயத்தை தட்டி வீசிவிட்டு, போடா, இதெல்லாம் இங்கே இல்லை என்று கூச்சலிட்டு விரட்டிவிட்டான். சிறுவன் கீழே விழுந்து அந்த நாணயத்தை எடுத்துக்கொண்டு சாலையில் தொடர்ந்து நடந்தான். அடுத்த கடை, அடுத்த கேள்வி, அடுத்த விரட்டல். சரியான பதில் கிடைக்கவே இல்லை. இப்படியே எத்தனையோ பேர் அந்த சிறுவனை சிரிச்சும் திட்டியும் கேலி கிண்டல் செய்தும் அனுப்பியிருக்கிறார்கள். ஆனாலும் அந்த சிறுவன் இதயம் மட்டும் தளரவே இல்லை. அவன் நம்பிக்கை மழை வெள்ளம் போல பெருக்கெடுத்தது. சில நேரம் கழித்து ஒரு பெரிய கடை முன் நின்று கொண்டு மீண்டும் அதே கேள்வி, ஐயா, உங்கள் கடையில் இறைவன் இருந்தா 1 ரூபாய்க்கு கொடுக்க முடியுமா? கடை உரிமையாளர் கோபம் தாங்காமல் அவனை வெளியில் இழுத்து தள்ளிவிட்டார். அப்போது அங்கே ஒரு சொகுசு கார் வேகமாக வந்து கொண்டு இருந்தது. சிறுவன் காரின் முன்னே விழுந்து விட்டான். பிரேக் சத்தம். கூட்டமும் ஓட்டமும் ஒரே பரபரப்பாக இருந்தது. நல்ல வேளை, இறைவன் அருளால் அவனுக்கு எந்த காயமும் இல்லை. அந்த காரில் இருந்த ஒரு பெரிய மனிதர் இறங்கி வந்தார். அவர் கண்களில் கருணை ததும்ப, என்ன ஆனது மகனே என்று கேட்டார். கண்ணீருடன் சிறுவன் நடந்த விவரங்கள் எல்லாவற்றையும் தெளிவாக எடுத்துச் சொன்னான். பிறகு தனது 1 ரூபாய் நாணயத்தை காட்டி மீண்டும் அவரிடமும், உங்களிடம் இந்த 1 ரூபாய்க்கு இறைவன் இருந்தா தர்றீங்களா என்று கேட்டான். அந்த பெரியவர் சற்று நெகிழ்ந்தார். சிறுவனை தன் மடியில் உட்கார வைத்தார். 1 ரூபாய்க்கு இறைவனை வாங்கி நீ என்ன செய்ய போகிறாய் என்று கேட்டார். சிறுவன் மெதுவாக புன்னகைத்தான். அந்த புன்னகையில் துன்பம், அன்பு, பயம் எல்லாமும் இருந்தது. தளதளத்த குரலில், எனக்கு எல்லாமே என் தாய்தான். என் அன்னையை நான் கடவுளாகவே மதிக்கிறேன். அவள் இல்லை என்றால் எனக்கு இந்த உலகில் எதுவுமே இல்லை. ஆனால் இப்போது என் அன்னை மருத்துவமனையிலே படுத்து இருக்காங்க என்று கூறினான். இறைவன்தான் உன் அன்னையை காப்பாற்றுவார் என்று டாக்டர்கள் சொன்னார்கள். அதனால்தான் நான் இறைவனை தேடி அலைகிறேன். கையில் ஒரே 1 ரூபாய் தான் இருக்கிறது ஐயா என்று அழுது கொண்டே கூறினான். அந்த மனிதரின் தொண்டு உள்ளம் கொண்ட மனம் உடைந்து போயிற்று. அவர் உடனே ஒரு கடிதம் எழுதி ஒரு உரையில் வைத்து சிறுவனிடம் கொடுத்தார். இந்த கடிதத்தை உன் தாய் இருக்கும் மருத்துவமனைக்கு கொண்டு போ. இந்த பெயர் சொல்லிட்டு டாக்டரிடம் கொடு என்றார். சிறுவன் உடனே ஓடிச் சென்று அந்த கடிதத்தை மருத்துவரிடம் கொடுத்தான். கடித உரையை பெற்ற மருத்துவர் அதிர்ச்சி அடைந்தார். ஏனென்றால் அந்த கடிதத்தை எழுதியவர் மருத்துவமனையின் ஃபவுண்டர் எனும் நிறுவனர் ஆவார்.
அவனது தாய்க்கு உடனே உயர்தர சிகிச்சைகள் வழங்கப்பட்டது. இரவு பகலாக சிறப்பு கவனம் செலுத்தி மருத்துவம் சிகிச்சை செய்யப்பட்டதால் அதிசயமாக விரைவிலேயே குணமடைந்தாள் சிறுவனின் தாய். சிகிச்சை பெற்று பூரணமாக குணமடைந்த தாயை டிஸ்சார்ஜ் செய்யும் நாளன்று ஃபவுண்டர் எனும் நிறுவனர் மருத்துவர்களுடன் அவளை பார்க்க வந்தார். அவள் தயங்கிக் கொண்டே கேட்டாள், ஐயா, சிகிச்சை செலவு எவ்வளவு ஆனது? இவ்வளவு பெரிய மருத்துவமனையில்? அதை கேட்ட மருத்துவரும் நிறுவனரும் புன்னகையுடன், உங்கள் மகன் ஏற்கனவே எல்லாவற்றையும் கட்டிவிட்டான் என்று கூறினார்கள். அந்த தாய் பதறியபடி கண்ணீர் பெருக மகனை பார்த்தாள். அவன் ஒரு ஓரத்தில் தூங்கிக் கொண்டு இருந்தான், கையில் அந்த 1 ரூபாய் நாணயத்துடன். மருத்துவ செலவு போக மீதி இருக்கும் தொகையை வைத்து உங்கள் மகனை படிக்க வைத்து நல்லபடியாக உயர்த்தி நல்ல மனிதனாக்குங்கள் என்றார் நிறுவனர். உடனே அந்த தாய் 2 கரங்களை கூப்பி நன்றியுடன் அவரை வணங்கினாள். உங்க மகன் இறைவனிடம் வைத்த நம்பிக்கை, விடாமுயற்சி போல அனைவரும் இருந்தால் 1 ரூபாய்க்கு கூட இறைவன் கண்டிப்பாக கிடைத்து விடுவார் என்றார். இதனையே தான் சான்றோர்களும் ஆன்றோர் பெருமக்களும் தெய்வம் மனுஷ்ய ரூபேண என்பார்களோ? ஆம், தெய்வம் மனித வடிவில் வந்து காப்பாற்றியது.